ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? பார்த்தீங்கன்னா சரியான ரகலை ஒன்று ஆயிடுச்சு. அதனால தான் வெட்டலான்ட்டுருக்குறேன். அப்படி இது நினச்சிக்காதீங்க. இங்கே பாருங்க, மேலே வந்து வாழைத்தார் இருக்குது. அது வெட்டலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு கையில் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னடா அருவாள் வச்சுட்டு வெட்ட போகிறான் நடக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நிறையா வந்து எப்படின்னா தாரெலாம் நிறையா விடுதுங்க. ஆனால் வந்து நான் தான் வெட்ட மாட்டேங்கிறேன். நல்லா கீழே விழுந்து வேஸ்ட்டாக போயிடுது. மழை பெஞ்சு அப்படியே சாஞ்சிருது. முருங்கைக்காய் செடியுமே நிறையா இருக்குது. தக்காளி வச்சுருக்கிறேன், புதினா வச்சுருக்கிறேன், ஏகப்பட்டது வச்சுருக்கிறேன். ஒரு இது வெட்டுனேன், அது கீழே விழுதுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். பாருங்கள், அதே சாய போகுதுன்னு நினைக்கிறேன். மெதுவாக சாஞ்சிட்டு வருது. என்னென்னு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, வாழைத்தார் வந்து வெட்டியாச்சு. ஒன்று 4 மரத்தில் இருக்குது வாழைத்தார். அதையும் வெட்டோன்னு. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் நான் ஒன்றும் எதுவும் செய்யலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எந்த விஷயம்லாம் ஆகாத செடியெல்லாம் பிடுங்கிட்டு நிறையா இது பண்ணிகிட்ருக்கிறேன். சின்ன சின்ன வேலை துவைக்க வேண்டியது இருக்குது. எல்லா வேலையும் இன்றைக்கி முடிச்சுட்டு வேலை இல்லையான்னு சொல்லி கேட்பீங்க. வேலை வந்து நேற்று வந்து முடிஞ்சுதுங்க. நேற்று 5-6 மணிக்கே முடிஞ்சுது. கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் வந்து நீ வந்து சரி வீட்டு வேலைனா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கிறேன். நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாங்க, அது ரொம்ப நல்லா பழகுறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி விட்டு பின்னாடி குத்துறாங்க. நம்ம நேரில் வந்து நல்லா தான் பேசிக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பற்றியே தப்பாக பேசிக்கிறாங்க. அது என் காது போல் நானே வந்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவர் உங்களை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவரே வந்து சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்பவுமே ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு இதே மாதிரி நடந்திருக்குது. அப்புறம் வேண்டாம், எந்த இதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் ஒதுங்கினேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காரணத்துக்காக எதுக்காக நான் போக மாட்டேன். நான் என் வேலை உண்டு, நான் ஒன்றுன்ட்ருப்பேன். அவங்க வேலை உண்டு ஒன்றுன்னு இருந்தாங்கன்னா பரவாயில்ல. இது அவங்க தேவைக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து எல்லா இதுலேயுமே அப்படி தான் நடக்குது. யார்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் பழகணும் நடக்குது. அப்படி நாம் நினைக்கிறோம். ஆனால் வந்து நல்லா பழகலாம், நல்லா பேசலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அவங்க அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்களே. அதுதான் வந்து நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. சேனல் வந்து மெயிலெல்லாம் வந்துருச்சுங்க, க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ க்ளோஸ் ஆனாலும் பரவாயில்லைங்க, அது வரைக்கும் நான் வந்து வீடியோ போடுவேன். ஏன்னா வந்து நிறையா பேர் பேடு கமாண்டு வந்து கரெக்டாக உண்மையாகவே நீ சொல்ல மாட்டேயா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அது உங்களுக்கே தெரியுங்க. நான் சொல்லுவேன், சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். அதுக்கு கொஞ்சம் டைம் வரும். நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.